அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்ச பேரன்புரையும் ஆகிய அந்த சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனும் உண்மை இறைவனும் ஆகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் கோவையில கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமிக்கு நீதி கேட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தென்காசி மாவட்டம் சார்பாக கடைநல்லூரில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளையும் ஒருங்கிணைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோவையில கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுமிக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பெண் ஒருவேளை முஸ்லீமாக இருப்பாரா? அந்த பெண் முஸ்லீமாகவும் இல்லை, அந்த சிறுமி எங்களுடைய ஜாதியை சேர்ந்தவராகவும் இல்லை, எங்களுடைய இனத்தை சேர்ந்தவராகவும் இல்லை. அப்ப இன்னத்திலே சமுதாய மக்கள் இங்கே சுற்றி நின்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அவர்களுக்கு அது ஏற்படுத்தலாம். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்துக்கு சமத்துவத்தை போதிக்கின்றது. எனவே கோவையில கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியாக இருந்தாலும் தமிழகத்திலே இதுபோல் எங்கெல்லாம் சிறுமிகளும் பெண்களும் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே இஸ்லாத்தினுடைய பார்வையிலே எங்களுடைய பார்வையிலே அவர்கள் எங்களுடைய சகோதரிகள் தான். அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. கோவையில் மட்டும் இந்த அநியாயம் நடக்கவில்லை. அந்த சிறுமி என்ன செய்தால், தன்னுடைய வீட்டுக்கு வெளியே நின்று விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமியை கார்த்திக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனித மிருகம் சாக்லேட் வாங்குகிறேன் சொல்லி அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைய பச்சிலம் குழந்தைய பார்த்தா நமக்கு எல்லாம் அன்பு வரும், அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தா கருணை வரும். ஆனால் காம வெறிபிடித்த இந்த கார்த்திக் என்பவன் அந்த பச்சிலம் குழந்தையை கதற கதற கற்பழித்து புரூட்டல் மர்டர் என்று சொல்வார்கள், கொடூரமாக சித்திரவதை செய்து அந்த சிறுமியை படுகொலை செய்து நாயை தூக்கி எறிவதை போல சேற்றுகளை தூக்கி எறிந்திருக்கின்றான். பிறகு அவனே தேடுவதை போல நாடகம் போட்டிருக்கின்றான். அவனை காவல்துறை கைது செய்திருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இது போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. நம்ம தென்காசியில கடைநல்லூர்ல 17 வயது ஒரு சிறுமி திடீர்னு உடம்பு சரியில்லாம போறாங்க, வயிறுலாம் வீங்குது. அரசு மருத்துவமனையில வச்சு பார்த்தா சொந்தக்காரனே இந்த பெண்ணை கற்பழித்த வழக்கு நம்முடைய புளியங்குடி காவல் நிலையத்துல 2026 வருடத்திலேயே பதிவாகி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி புதுச்சேரியில கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சோ சேம் அதே சம்பவம். 9 வயது சிறுமி வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தைய இதே மாதிரி கருணாஸ் என்று சொல்லக்கூடிய, அவன் பேர் பாருங்க, காக்கா கருணாசம். காக்கா எப்படி பாட்டி சுட்ட வடைய தூக்கிட்டு போவோமோ முன்னாடியே அவனுக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. இந்த நாயும் என்ன செய்யறான், 9 வயது சிறுமியை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து எரித்து படுகொலை செய்கின்றான். அவன் கூட விவேகானந்தன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவனை பிடிக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க, ஜெயில தூக்கு மாட்டியவன் சாகுறான். அவன் சாகுவதற்கு தகுதியானவன் தான். அதே மாதிரி சென்னையில பார்க்கிறோம், 2017 ஆண்டுல ஹாசக்கூடிய 6 வயது சிறுமி. 6 வயசு குழந்தைக்கு என்னன்னு தெரியும்? பார்த்தா யாருக்காவது காம என்ன வருமா? 22 வயது இருக்கக்கூடிய தஷ்வந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு காம வெறிபிடித்த மிருகம் என்ன செய்யறான்னா, இந்த 6 வயது குழந்தைய கற்பழித்து எரிக்கின்றார். தடயத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான், கைது செய்யப்படுகின்றார். ஜாமீன்ல வெளியே வந்து
பெத்த தாய் நகையை தரலன்னு சொல்லி அம்மாவையும் சேர்த்து கொலை பண்றான். தப்பிச்சு வட இந்தியாவுக்கு ஓடுறான். இவனை பத்தி பின்னாடி நாம விரிவா பார்ப்போம். அதே மாதிரி 2018 சென்னை அயனாவரத்துல 11 வயது சிறுமி மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளினா என்ன தெரியுமா? உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர்களால் பேச முடியாது. கைகள் உணவோ கால்கள் உணவோ ஊமையோ குரலோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி சிறுமி. அந்த சிறுமியை அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பில் இருக்கக்கூடிய பிளம்பர், எலக்ட்ரிஷியன், வாட்ச்மேன், லிப்ட்மேன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து 17 பேர்கள் சேர்ந்து பல மாதங்களாக இந்த சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். காரைக்கால்ல 9 வயது சிறுவனை ஒரு அயோக்கிய நாய் அருள்ராஜ் என்று சொல்லக்கூடியவன் ஆம்பளை கொண்டு போய் என்ன செய்யறான்? அவனை படுகொலை செய்கின்றான். காம வெறி பிடித்து. குழந்தைன்னு பார்க்க மாட்டேங்கிறான், கிழவின்னு பார்க்க மாட்டேங்கிறான், ஆணுன்னு பார்க்க மாட்டேங்கிறான். யாரு கையில கிடைச்சாலும் காம வெறியோட அழக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி காஷ்மீர்ல 2018 கோயில் பூஜாரி கோயிலுடைய கருவறையில வைத்து ஆஷிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமியை கற்பழித்து படுகொலை செய்கின்றான். கோயில் கருவறையில வைத்து. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை பற்றி எரிந்ததை நாம பார்த்திருப்போம். அதுல சஞ்சிராம் என்று சொல்லக்கூடிய அந்த பூஜாரி அவரோடு சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2017 உன்னாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உத்தரப்பிரதேசத்துல அங்கே குர்தீப் சென்றார் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏ ஒரு 17 வயது சிறுமி வேலை கேட்டு போறாங்க. வேலை கேட்டு வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த சிறுமிய கற்பழித்து மானபங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விடுறான். இதற்காக அந்த தாய் நீதி கேட்டு போறாங்க, தந்தை நீதி கேட்டு போராடுகின்றார், ஒரு வழக்கறிஞர் போராடுகின்றார். கார் ஏற்றி அவர்களை படுகொலை செய்வதற்கான முயற்சி செய்து அவங்க அம்மாவோ அந்த வழக்கறிஞரோ குற்றிலும் குறையுமாக ஆக்கப்படுகின்றார்கள். மகள் கற்பழிக்கப்படுகின்றால், தந்தை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான். அப்பையாரன் மீது வழக்கு போட்டு அப்படி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுமிகள் எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்திலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதற்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய தீவிலே சின்னஞ்சிறு குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக வீடியோவாக நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்டு உலக நாடுகளே காரி துப்பக்கூடிய நிலைமையை நாம பார்த்திருக்கின்றோம். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறி இருக்கின்றதா? அவன் தீய சக்தி, நான் தூய சக்தியில் ஒருத்தன் வரான். தூய சக்தியில் ஒருத்தன் வந்த பின்னாடி கூட ஏதாவது மாறி இருக்குதா? இதே சம்பவங்கள் காலம் காலமாக நடந்து கொண்டே வருகின்றன என்று சொன்னால் பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே மதுவும் போதையும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில தலைவிரித்து ஆடுகின்றது. ஒரு மனிதன் அவன் சாராயத்தை குடிப்பான்னு சொன்னா, போதை மாத்திரை சாப்பிடுவான்னா, கஞ்சா கசக்குவான் என்று சொன்னால், போதை ஊசியை போட்டுக் கொள்வான் என்று சொன்னால் அவன் மிருகமாக மாறிவிடுவான். நம்ம கடையநல்லூர் பகுதியில திடீர்னு நாய்க்கு வெறி பிடிச்சா என்ன செய்யும்? ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் வெறி பிடித்த பின்னால் நாக்கில எச்சிய சொட்டிக்கிட்டு வளர்த்த ஓனரையே கடிக்க போகும், ரோட்ல போறவர்களை கடிக்க போகும், குழந்தைய கடிக்க போகும், முதியோர்களை கடிக்க போகும். இந்த நாய் எப்படியோ அந்த நாயை போட்டு இந்த மனுஷன் மாறிடுறான். வெறி பிடிக்குது அவனுக்கு. ஆபாச படங்கள் பார்க்கிறான். குழந்தைகளை வைத்து ஆபாசமாக எடுக்கப்படக்கூடிய படங்களை பார்க்கிறான் இன்டர்நெட்ல. எல்லார் கையிலும் போன் இருக்கு. இன்னைக்கு இந்த வலைக்குள்ள இளைஞர்கள் போய் சிக்கிறாங்க, மாணவர்கள் போய் சிக்கிறாங்க, ஆண்கள் போய் சிக்கிறாங்க,
முதியோர்கள் போய் சிக்குகின்றார்கள். ஆபாச படத்தை பார்க்கிறான், தண்ணி அடிக்கிறான், போதையை ஏற்றுறான், மிருகமா மாறிடுறான். யார் கையில மாட்டுவா என்று வெறிபிடித்தவனாக அலைகின்றான். கையில கிடைத்தவர்களை கூட்டிட்டு போய் கற்பழித்து படுகொலை செய்கின்றான். இதுதான் வெளியில வரதுலாம் நூத்துல ஒண்ணு. எல்லாருமே சகோதர சகோதரிகளே, படுகொலை பண்ணவனால்தான் வெளியே வருது. மானத்துக்கு பயந்து, மரியாதைக்கு பயந்து ஊருக்கு 100 சம்பவம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை போயிருமே, குழந்தையுடைய வாழ்க்கை போயிருமே என்று புகார் தராமல் போகக்கூடிய வழக்குகள் நூற்றுக்கணக்கில் இருக்கு. ஏன் இவன் தைரியமா செய்யலாம்? காரணத்தை பார்த்துட்டோம். இவ்வளவு தைரியமாக இவன் இந்த படுபாதக செயலை செய்கின்றார் என்று சொன்னால், இந்த வேலையை செஞ்சவெல்லாம் இந்த நாட்டில் எப்படி இருக்கான்னு பாக்குறான். போக்சோ சட்டம் ஒன்று போடுறான்ல, அந்த போக்சோ சட்டம் போட்டதுல 180 பேர் வெளியே வந்துடலாம். 100% 80% பேர் வெளியே வந்துடலாம். மீதி 20% பேருக்கு தீர்ப்பு தராம உள்ள வச்சிருக்கான். அப்ப என்ன நிலைமை? இந்த நாட்டிலே பாலியல் ரீதியாக ஒருவன் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டால், படுகொலை செய்யப்பட்டால், துன்புறுத்தப்பட்டால், எவன் பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவனுக்கு கடும் தண்டனை இல்லை. ஐநாவரத்துல ஹாசினி என்று சொல்லக்கூடிய சிறுமியை தஸ்வந்த் என்று சொல்லக்கூடியவன் படுகொலை செய்து எரிக்கிறான், அம்மாவை போன்றான், உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணது. குல்தீப் என்று சொல்லக்கூடிய உண்ணாவும் தொகுதியிலே எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய இந்த பாஜக சங்கி மிருகம், அவன் ஹைகோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு வரோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தடை பண்றோம். எப்படி இந்த மிருகத்துக்கு ஜாமீன் கொடுக்கிறான்? அப்ப படிச்சா குழந்தைகளை நாசப்படுத்துவேன், ஜாமீன் தரான், தீர்ப்பே அவனுக்கு நாங்க குற்றவாளி என்று நாங்க அவனை கருத முடியாது, போதிய சாட்சிகள் இல்ல, காவல்துறை சரியான முறையில நிரூபிக்கிற ஆதாரம் இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த ஐநாவரம் வழக்கிலே தஸ்வந்த் என்று சொல்லக்கூடிய காவல் குழுவினரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். அப்ப அந்த பொண்ணை கற்பழிச்சது யாரு? அம்மாவை கொண்டது யாரு? தானாவே அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? அந்த சிறுமி தானாவே எழுந்துக்கிட்டாளா? அப்ப இந்த நாட்டினுடைய நீதித்துறை இன்னைக்கு அழுகிய ஈரலாக போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாம பாக்குறோம். அப்ப இவன் என்ன செய்வான்? இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவான். அவன் போக்சோ சட்டத்தில் கொண்டு போய் போட்டு மாச கணக்குல, வருஷ கணக்குல நம்ம வரி பணத்துல சிக்கன் பிரியாணி போட்டு சோறு போடுவான், வாரத்துக்கு ஒரு படம் போடுவான். அவன் ஜெயில சொகுசா இருப்பான், 6 மாசத்துல ஜாமீன்ல வெளியே வருவான். இதான் இதுக்கு தீர்வா? இத ஒருத்தன் பார்த்தாங்க, ஆனா என்னடா மாப்பிள்ள மாதிரி போறாங்களா, நம்மளும் இந்த வேலையை செய்யலாமே என்ற எண்ணம் தோன்றுமா? பயம் வருமா? நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த மாதிரியான மிருகங்களுக்கு வெறி பிடித்த நாயை கட்டை கொண்டு அடிக்கிறோமா இல்லையா? நம்ம ஊருக்குள்ள கல்லாட இருந்து கொள்றோமா இல்லையா? அந்த மாதிரி இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று நாம சொல்றோம். காலம் இவர்கள் தாமதிக்க இவன் தான் குற்றவாளி என்று தெரிந்தால் என்ன தாமதம்? சிசிடிவி காட்சியை பார்க்கிற இவன் தான் கடத்திட்டு போனான்னு தெரியுது, ஆதாரப்பூர்வமாக விளங்குது, தீர்ப்பு வழங்கப்பா எந்த கொண்டு கொத்தி கொத்தி வச்சுக்கலாம். கடைசியில உடனே அவனை மறந்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நம்ம நாட்டினுடைய நீதித்துறை இருக்கிற ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய தொகுதியில 2016 அப்பாவி எம்எல்ஏ என்ன செய்யறாருன்னா 49 ஓட்டுல தோற்கிறார். அவர் கேச போடுறாரு, தபால் ஓட்டு என்னதுல முறைகேடு இருக்கு, அந்த தபால் ஓட்டை ஒழுங்கா இருந்தா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அப்பாவு அவர் சபாநாயகரா இருந்தது எவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட் பாருங்க. பின்னாடி அவர் கேஸ் நடத்துறாரு. கேஸ் நடத்தி தீர்ப்பு எப்ப தரான்? 10 வருஷம் கழிச்சு 2026 தரான். அப்பாவுடன் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா எம்எல்ஏ பதவியே காலி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் செத்துட்டானா இல்லையாரு நாம ஒரு டெஸ்டுக்கு போகணும்னு சொன்னா அவன் தீர்ப்பு அவன் ரிப்போர்ட் தரான். செத்து புண்ண உழைச்சி அந்த கபர்ஸ்தான் புண்ண உழைச்சதுக்கு பின்னாடி ஆய்வை செத்துட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ
அந்த மாதிரி இந்த எம்எல்ஏக்கு 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு தரா 5 வருஷமே பதவி காலம் முடிஞ்சிருமே. இதுதான் நம்ம நாட்டினுடைய நீதித்துறையினுடைய லட்சணமாக இருக்கின்றது என்று சொன்னால், அப்ப நான் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் இது மாறாது. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அது தாவேகாவாக இருக்கட்டும், அது தீய சக்தியா இருக்கட்டும், அது தூய சக்தியா இருக்கட்டும், அவன் மூடி கலவரவனா இருக்கட்டும், மூடி கலவரவனாக இருக்கட்டும், எதை வந்தாலும் இந்த காட்சிகள் மாறாது. ஏன் மாறாது? அடிப்படையில சட்டம் வெளியில. அப்ப நாம் என்ன கோருகின்றோம் என்று சொன்னால், கடுமையான சட்டத்தை கொண்டு வா. நம்ம நாட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அந்நிய நாட்டுல வாங்குறோம்ல. இங்க பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா சவுதி அரேபியால இருந்து பெட்ரோல் வாங்குற, இங்க கேஸ் இல்லைன்னு சொன்னா நீ ஈரான்ல இருந்து கேஸ் வாங்குற. நம்ம நாட்டுல என்ன வளம் இல்லையோ அதை வெளிநாட்டுல கேட்டு கேட்டு வாங்குறோம்ல. இந்த நாட்டுல சட்டம் போதுமானதாக இல்லை அப்படி நாங்களா சொல்றோம்? நாங்க மட்டுமா சொல்றோம்? அரசியல்வாதிகள் சொல்றாங்க, பிரேமலதா சொல்றாங்க, பொதுமக்கள் சொல்றாங்க. அதே பாதிக்கப்பட்ட அந்த கொள்ளையுடைய அப்பா நீதி கேட்கிறான். அவன் என்ன சொல்லுவான்? இந்த குற்றவாளியை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவானா இல்லையா? வளர்த்து ஆளாக்கி தோல் மேலும் ஆண் மேலும் மார்பு மேலும் போட்டு வளர்த்து குழந்தையை பறி கொடுத்து நிற்கின்ற தாய்கிட்ட போய் கேளு, தகப்பட்ட போய் கேளு, சொந்த பந்தக்காரர்கிட்ட போய் கேளு. ஜெயில வச்சு சோறு போடுறதுக்கு அவன் சம்மதிப்பானா? இந்த நாய்களை கண்டம் கொண்டமாக வெட்ட வேண்டும் என்று தாய் தகப்ப சொல்லுவாரா இல்லையா? அந்த இடத்திலே நின்று இஸ்லாம் தீர்வை கொடுக்கின்றது. இது மாதிரியான பாலியல் குற்றவாளிகளை பொது இடத்துல நிக்க வைக்க வேண்டும். மணிக்கூண்டு கிட்ட கொண்டு வா, கிரேனை தூக்கு, தூக்கு கையில தொங்கவனே, தூக்க ஏத்து, தூக்குறாவன ஆளை துடிக்க துடிக்க அவன் சாகணும். கடையநல்லூர்ல ஒருத்தன் பாலியல் குற்றத்தை ஈடுபடுகின்றானா, டோட்டல் மக்கள் எல்லாம் 50,000 1 லட்சம் பேர் சுத்தி நிக்கணும். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். புதிய தலைமுறை, நியூஸ் 7, சன் டிவி உலகமே பார்க்கணும். அவன் துடி துடிச்சு சாகணும். இந்த மாதிரி பண்ணா வெளியேறக்கூடிய நேரத்துல அவங்க பயம், மரண பயம் வரும். ஆஹா, நம்மளை சாவடிப்பான், கல்ல விட்டு எரியுவான், துடிக்க துடிக்க நம்மளை சாவடிப்பான், முச்சந்தில வச்சு தூக்க போடுவான் என்ற பயம் அவனுக்கு வர வேண்டும். அந்த மாதிரி கடும் தண்டனைகளை கொடுக்காத வரையில மயிலிறையில வச்சுக்கிட்டு அப்பா ஆசா நீ யாரனை வருடிக்கிட்டு இருக்க, அவனுக்கு சிக்கன் பிரியாணி போட்டு நீ ஜெயில வச்சு தடைகிட்டு இருந்தேன்னு சொன்னா அவன் திரும்புவானா? சமுதாயம் மாறுமா? எனவே இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இது தொடர்பாக சட்ட திருத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து உடனடியாக இப்ப இருக்க சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த குற்றவாளிகளை காலதாமதம் இல்லாம தூக்கிலிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றது. தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே இது போன்ற பேரணியை ஜமாத் சார்பாக அறிவித்து நடத்துகின்றோம். எதற்காக நடத்துறோம்? இது ஜமாத்துடைய நலனுக்காகவா, இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவா, ஒட்டுமொத்த சமுதாய நலனுக்காக, காத்து கிடக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்காக, உளவுத்துறை அதிகாரிகளுக்காக, பொதுமக்களுக்காக? இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிற அந்த குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சமுதாய நலனை கவனத்தில் கொண்டு பேரணியை நடத்துறோம். இதுக்கு ஒரு அமைதியான முறையில இந்த பேரணி நடத்துறோங்க. ஏதாவது சண்டையை பாத்தீங்களா? சச்சரவு பாத்தீங்களா? ஏதாவது கடையில கள்ள விட்டு எரிஞ்சானா? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட வழி விட்டு ஒதுங்கி அதுக்காக ஓரமா நிக்கிறோம். சாலையை மறிக்கிறது இல்ல. ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட அட்டுழியம் பண்றது இல்ல, தண்ணி அடிச்சு கலாட்டா பண்றது இல்ல, மோகம் அடிச்சு டான்ஸ் ஆடுறது இல்ல. ஒரு கவன ஈர்ப்பை அரசுக்கு கொண்டு வர வேண்டும், பொதுமக்களிட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற இது போன்ற பேரணிக்கு அரசாங்கம் நெருக்கடி தரும் என்று சொன்னால், அப்ப விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம் சொன்னீங்க. ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு உரிய அனுமதி தரணும் சொன்ன. எனவே அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறுவதற்குண்டான சூழலை நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை உளவுத்துறை அதிகாரிகள் சரியான முறையில்
நீங்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இது போன்ற காண வெளிப்பிடித்த மிருகங்களுக்கு உரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாங்கியிருப்பாரா அது வந்திருக்கிறார்கள்.